வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்ட ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. பென்டகன் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகிருப்பார். ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பே கிடச்சிருச்சு. பென்டகனை பொறுத்த வரைக்கும் பல ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டிருக்காரு. மேக்ஸிமம் இவர் ஒரு டாக் டீம் டிவிஷனில் தான் சண்டை போட்டிருக்காரு. இருந்தாலும் டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு நல்ல மேட்சை ஜாக் கேபிள் கூட சேர்ந்து கொடுத்தாரு. நான் ஆல்ரெடி ரா ரிவ்யூ சொல்லியிருப்பேன். ஜாக் கேபிள் விசஸ் பென்டகன் மேட்ச் உண்மையிலேயே அருமையாக இருந்தது. பென்டகன் மாதிரியான ஒரு ரெஸ்லர் மோதும் போது தான் ஜாக் கேபிள் அவருடைய திறமையை வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி பென்டகனுடைய ரிட்டனை வச்சு டபிள்யூபிள்யூ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களாம். ஏன்னா ஒரு நார்மலான ரிட்டன் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மத்தியில் பேசு பொருளாகவும் அவருடைய எமோஷனல் மூமெண்ட் 3 விஷயங்களை ஒரே நேரத்தில் பண்ணியிருப்பார். ஒன்று பெஸ்ட்டு மைக் ஸ்கில், 2வது எமோஷனல் மூமெண்ட், அவருடைய டாக்டர்லாம் வந்திருப்பாங்கல்ல அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கொள்ளாடுறது, 3வது பெஸ்ட்டு மேட்ச், 4வது ஒன்று சொல்லலாம் பெஸ்ட்டு ரிட்டன் டபிள்யூபிள்யூக்கு டெபியூட் ஆகிருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரே நேரத்தில் பென்டகன் பண்ணியிருக்காது. இதனால் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் டபிள்யூபிள்யூ மேனேஜ்மெண்ட்டும் பென்டகன் ரிட்டன் ஆனதை பற்றி ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காங்க. பென்டகனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்லர் தான். இவர் ஃபேன்ஸ் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால இதுக்காக வரும் நாட்களில் இவருக்கான நல்ல புஷ்ஷெல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பென்டகனுடைய உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மினி இல்லை, ஒரு XXX ரேமஸ்டூடியோ மாதிரி தான். அண்ட் ரேமஸ்டூடியோவும் இவர் பாராட்டியிருக்காரு டபிள்யூபிள்யூ வரதை பார்த்து. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசமணியில் பென்டகனுக்கும் ரேமஸ்டூடியோக்கும் மேட்ச் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி இருக்குது. அது நடக்குதா அப்படின்னு தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களில் யாராவது பென்டகன் இன்றைக்கி ராக் டெபியூட் ஆனது சந்தோஷமாக இருக்குதா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக் ஸ்டேஜில் இன்னொரு விஷயத்தையும் காட்டியிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற ஜேடி மெக்டனோ, கார்லிட்டோ மற்றும் ஃபின் பேலர் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பார். ஸ்ட்ரீட் ட்ரஷ் அப்படிங்கிற ஷர்ட்டை தான் எப்போவுமே கார்லிட்டோ போட்டுட்ருக்காரு. ஜட்ஜ்மெண்ட்டே அவங்களுக்கு சொந்தமான டிஷர்ட்டை போடவே மாட்டேக்காரு. அது ஏன்னு தெரில. அப்போது நம்ம லியூ மோர்கன் மற்றும் ரெக்கில் ராட்ரிகஸ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் வரதை பார்த்து ஃபின் பேலர் ரொம்பவே சிரிச்சிருப்பார். ஏன்னா போன வாரம் இவங்களும் அவங்களோட டைட்டில் தோற்றுருப்பாங்க. அண்ட் டாமினிக் மிஸ்டரியோ பூவை கொடுத்து உஷார் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது லியூ மோர்கன் டாமினிக் மிஸ்டரியோவை ஒதுக்குற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க. காய்ஸ், ஜட்ஜ்மெண்ட்டே அவ்வளோதான். டபிள்யூபிள்யூ வந்து ஜட்ஜ்மெண்ட்டையே ஓரளவுக்கு பிரிச்சுக்கிட்டே வராங்க. இப்போது லியூ மோர்கன் அண்ட் டாமினிக் மிஸ்டரியோக்குள்ளே ஒரு பாண்டிங்கை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உமன் சாம்பியன்ஷிப் இருக்கிற வரைக்கும் ஏர் பிளே கூட ஸ்டோரி லைன் போகிற வரைக்கும் தான் டாமினிக் அண்ட் லியூ மோர்கன் ஒரு காம்பினேஷனாக தேவைப்படுது. பட் ஆனால் இப்போ அந்த காம்பினேஷன் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அப்படி மெதுவாக ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லியூ மோர்கன், ரியார் ரிப்ளி இவங்கெல்லாம் இல்லாட்டா டாமினிக்குடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கன்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நினச்சி கூட பார்க்க முடியல. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கான ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறாங்க. 2025 நாங்கள் பேக்லாஷை வந்து மெக்சிகோவில் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கிடச்சிது. 2025 டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பேக்லாஷை ஜப்பான் டோக்கியோவில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு செய்தி கிடச்சிது. பட் ஆனால் அது அஃபிஷியல் கிடையாதான், அது ஒரு ஃபேக் நியூஸ் தான். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக ஒரு நியூஸையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ நடக்க போகிற பேக்லாஷ் வந்து மெக்சிகோ சிட்டியில் தான் நடந்தது. அதுவும் நாங்கள் அரினாவை கூட புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அரினாவுடைய பேரை முதல் கொண்டு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2025 பேக்லாஷ் பேப்பர் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டியில் இருக்கிற ADENA அரினா அப்படிங்கிற ஒரு அரினாவில் நடக்க போகுது. இந்த அரினாவில் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா CDMX அரினாப்பா பேரை தப்பாக சொல்லிட்டேன். இந்த அரினாவில் டபிள்யூபிள்யூ வந்து நிறைய தடவை ஒரு சின்ன லைவ் ஷோலாம் நடத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய பேப்பரையாக நடத்துகிறாங்க. இது அஃபிஷியலி சொல்லியிருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா பேட் பன்னி இந்த பேப்பருக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 2025 மீண்டும் ரெஸ்லிங்க்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு பேட் பன்னி ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸான விஷயமாக தான் இருக்குது. இன்றைக்கி டபிள்யூபிள்யூ வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடத்தியிருப்பாங்க. செல்ட்டு வாரி ஷேமஸுக்கும் லுட்விக் கேசருக்கும் நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாண்டிங் போயிட்டு இருந்தது. இதை ஃபியூட எண்டிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு மேட்ச் நடத்தியிருந்தாங்க. இந்த மேட்சோடைய வெற்றியாளராக ஷேமஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் கூட சண்டையும் போட்டிருக்காரு. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள தான் அடுத்தது சாம்பியன்ஷிப் மேட்சாக கொண்டு போகிறாங்க. டபிள்யூபிள்யூ வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் ஷேமஸுக்கும் இப்போ
நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. WWE எப்படி டிசம்பர் மாதம் ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டு ஒரு பேப்பதி மாதிரி நடத்துனாங்களோ அதே மாதிரி இதையும் நடத்த போகிறாங்க. ஜனவரி 26 காலைல 6:30 மணிக்கு நம்ம இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம். இதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு இன்னொரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு மெயினான ஒரு டைட்டில் மேட்ச் தான். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான குந்தர் வந்து தன்னுடைய அடுத்த ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துக்கு மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ வந்திருப்பார். ஜே ஊசோ இப்போதைக்கு ட்ரூ மாக்கின்டர் கூட தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. ஆனால் இப்போ என்னத்துக்கு இவங்க கூட ஆட் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா குந்தர் விசஸ் ஜே ஊசோ WWE வந்து மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது இப்போ நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போதான். ஒரு டைட்டில் மேட்சை WWE வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம் WWE இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணணும், ராயல் ரம்பில் கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பை பொறுத்த வரைக்கும் 2 ராயல் ரம்பு மேட்சே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடந்துடும். அப்போ அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு டைம் ஒதுக்க முடியாது. அதனால தான் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. காய்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் சும்மா இல்லை, அது ஒரு பேப்பரி மாதிரி தான் நடக்க போகுது. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ராயல் ரம்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஒரு 4 மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஒரு மேட்ச் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஒரு லேடர் மேட்ச், அதுவும் கொஞ்சம் லென்த்தான மேட்சாக தான் நடக்கும். இதுக்கப்புறமா வேறு ஏதாவது ஒரு டைட்டில் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உமன் டிவிஷனில் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ராயல் ரம்பும் மென்ஸ் ராயல் ரம்பும் 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ ராயல் ரம்பில் இந்த டைட்டில் மேட்ச்லாம் நடக்காது. அதாவது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பு அண்ட் மிட் கார்ட் சாம்பியன்ஷிப் இந்த மேட்ச்லாம் நடக்காது. அதுக்கு பதிலாக இப்படி இடைப்பட்ட நேரத்தில் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பருக்கு ஃபுல்லப் பண்ணுற மாதிரி இந்த பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் மேட்சும் இருக்கும், ஸ்டோர் லைனும் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? ஆல்ரெடி ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் ஸ்டார் நாங்கள் ராயல் ரம்பில் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்று ரோமன் ரெயின்ஸ் அண்ட் அனதர் ஒன் நம்ம ஜான் சீனா. இப்போ இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ராலையும் செத் ஃப்ரீக்கிங் ராயல், CM Punk அண்ட் ட்ரூ மாக்கின்டயர் இவங்க 3 பேரும் நாங்களும் ராயல் ரம்பில் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் WWE வந்து ராயல் ரம்பில் பங்கேற்கிற ஒவ்வொரு ரெஸ்லரையும் பெரிய தலையாக தான் கொண்டாடுறாங்க. ஒரு பக்கம் பாருங்களேன், இவங்க தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஒரு 5 பேருமே ஒரு பெரிய டாப் 1 கை. ட்ரூ மாக்கின்டயர், CM Punk, செத் ரோலன்ஸ், ஜான் சீனா, ரோமன் ரெயின்ஸ். இவங்க 5 பேருமே ரிங்கில் நின்ட்டால் கூட அவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு டாப் 1 கை. இப்போ அஃபிஷியலி போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராயல் ரம்பில் ட்ரூ மாக்கின்டயர், செத் ரோலன்ஸ் அண்ட் CM Punk இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த வருஷம் டேக் டீம் அண்ட் ராயல் ரம்பிள் மேட்சை WWE வந்து ரொம்பவே மெயின் பண்ணி கொண்டு போகிறத பார்த்தா இதை தான் WWE பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ராயல் ரம்போ நடத்த போகிறாங்க. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் ராயல் ரம்போக்கு பெரிய ஹைப்னஸும் இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலி 5 பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து மிச்சம் 25 பேர் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்தாலும் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்கிறேன், நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமரங் நண்பா.